கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 24 அதிகாரம் 21 அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அவருடைய சித்தம் என்ன, இதுதான் அவர் சித்தமா என்பதை அறிந்திருக்க சில காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அப்படி நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டாலே அதற்கு பின்பு இது ஆண்டவருடைய சித்தம்தான் என்று கண்மூடித்தனமாய் நாம் அந்த காரியத்தை தேர்வு செய்கிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாமின் வேலைக்காரரை பாருங்கள். ஆபிரகாம் ஒரு பெரிய வேலையை கொடுத்து அனுப்புகிறார் தன் மகனுக்கு மகளை பார்ப்பதற்காக. அந்த வேலைக்காரனும் புறப்பட்டு போகிறான். அவனுக்கு எப்படி சரியாய் தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லை. ஆகவே ஒரு சிறு ஜெபத்தை செய்கிறார். ஆண்டவரே, நான் குடிக்க தண்ணீர் கேட்கும் போது இந்த இடத்தில் எந்த பெண் உமக்கும் கொடுக்கிறேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாளோ அவள்தான் நீர் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுக்கும் ஏற்ற குமாரத்தி என்று ஒரு சிறு ஜெபம் செய்கிறார். அதற்கு ஏற்றார் போல ரெபேக்காள் அந்த வழியாக வருகிறார். அப்பொழுது அவர் தண்ணீர் கேட்கும் போது அவள் தன் குடத்தை இறக்கி தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, அவள் சொல்லுகிறார், ஒட்டகங்களுக்கும் நான் மொண்டு வார்ப்பேன் என்று. யோசித்து பாருங்கள், ஒருவேளை அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் என்ன நினைத்திருப்பேன் என்றால், இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று உடனே நான் தேர்வு செய்திருப்பேன். ஆனால் அந்த ஆபிரகாமின் வேலைக்காரரை பாருங்கள், மிகவும் கவனமாயிருக்கிறான். ஆண்டவருடைய சித்தத்தை தேர்ந்தெடுப்பதில் எப்படி கவனமாயிருக்கிறார் பாருங்கள். அங்கே அவள் சொன்ன பொழுது கூட அது நடந்து விட்டது என்று எந்த ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. ஆச்சரியம் மட்டும் வருகிறது. ஆனாலும் கூட வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறாரோ இல்லையோ என்று அறியும் வரைக்கும் அவன் மௌனமாயிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஒட்டகங்கள் குடித்து தீர்க்கும் அளவும் அவன் காத்திருக்கிறான் பாருங்கள். ஒட்டகம் அநேக தண்ணீரை குடிக்கும் என்று வாசித்திருக்கிறோம். அப்படி என்றால் இவள் குடித்து தீர்க்கும் மட்டும் அவன் எத்தனை ஒட்டகங்களை கொண்டு வந்தான் என்று தெரியவில்லை. ஆனால் அவ்வளவுக்கும் வார்த்து தீர்க்கும் மட்டும் இவன் மௌனமாயிருக்கிறான் பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சித்தத்தை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு ஒரு காரியம் மிகவும் அவசியம் என்றால் மௌனமாயிருக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் சில அடையாளங்களை கேட்கிறோம் என்றால் அந்த அடையாளம் நடக்க துவங்கின உடனே நாம் சில தீர்மானங்களை எடுப்பதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கும் நம்முடைய சமாதானமின்மைக்கும் காரணம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். இங்கே அந்த மனிதர் அவருக்கு தண்ணீரை கொடுக்கும் போது அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கவில்லை. ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்று சொன்ன போதும் அவள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை. ஒருவேளை ஒரு ஒட்டகங்களுக்கு 2 ஒட்டகங்களுக்கு என்று அவள் குடிக்க கொடுத்து கொண்டிருக்கும் போது கூட அவன் நம்பவில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை முழுமையாய் சரியாய் தேர்ந்தெடுப்பதற்காக அவன் அடையாளம் முழுமையாய் நிறைவேறும் வரைக்கும் காத்திருந்தான், மௌனமாயிருந்தான். இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் முழுமையாய் நடக்கும் வரை ஆண்டவரிடத்தில் நாம் அநேக அடையாளங்களை கேட்போம். உதாரணத்திற்கு, ஒரு காரியத்தை செய்வதற்கு 3 அடையாளங்களை கேட்கிறீர்கள். 2 நடந்து விட்டது என்றாலே நீங்கள் செய்கிற காரியம் என்னவா இருக்கும் என்றால் நாம் அந்த காரியத்தை தொடரலாம். ஆண்டவர் சரி என்று சொல்வதை போலத்தான் 2 அடையாளங்களை காண்பித்து விட்டார் என்று துவங்கி விடுகிறோம். ஆனால் 3வது அடையாளம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருங்கள். ஏனென்றால் கடைசியில் அது ஆண்டவருடைய சித்தமாய் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி நீங்கள் மௌனமாயிராமல் தேர்ந்தெடுத்து விட்டு பின்பு நீங்கள் வருத்தப்படுவதில் அர்த்தமே இல்லை. ஆகவே இந்த நாளில் அந்த ஆபிரகாமின் ஊழியக்காரரை போல ஆண்டவருடைய சித்தம் முழுமையாய் நிறைவேறுகிறதா, அவர் சொன்ன அடையாளம் அல்லது நான் கேட்ட அடையாளத்தை ஆண்டவர் முழுமையாய் செய்கிறாரா என்பதை பார்த்துவிட்டு காரியத்தை துவங்குங்கள். அவசரப்பட்டு தேர்ந்தெடுக்காதபடிக்கு பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,